நம்ம வாழ்நாளில் வந்து பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் தினம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ சாப்பிடும்போது சாப்பாடு சம்மந்தமான அந்த செரிமான துறையில் பிரச்சனைகள் வராதவங்களே இருக்க முடியாது. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து 100-25 பேருக்கு வந்து அசிடிட்டி, அந்த அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம், ரொம்ப கேஸ் பிரச்சனையாக இருக்கிறது, அதே மாதிரி மோஷன் போகிறதுல பிரச்சனைன்ட்டு ரொம்ப பரவலாக இருக்கிறது. இதில் நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னாக்கா, நம்ம நாட்டு வைத்தியம் இல்லை கை வைத்தியம் வீட்டு வைத்தியம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கலாமா, அதை வந்து எவ்வளோ நாள் தொடரலான்றது இது ரொம்ப முக்கியமான சந்தேகம். இந்த பிரச்சனைகள் வந்து அப்பப்போ நமக்கு வருது. நம்ம கண்ணு முழிக்கிறது, இல்லை காரமாக சாப்பிட்டோம், இல்லை வித்தியாசமாக சாப்பிட்டோம், அதிகமாக போயிட்டு ஒரு விழாவில் சாப்பிட்டோம், அந்த மாதிரி ஒரு நம்ம செய்கிற மனசறிஞ்சு நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிற தவறான வாழ்வியல் நடவடிக்கைனால் வந்ததுனாக்கா, அதுக்கு வந்து நம்ம பாரம்பரியமான வைத்தியங்களான அந்த ஜீரக தண்ணி, ஓம தண்ணி குடிக்கிறது, நடுவில் வந்து அந்த சோடா, இந்த மாதிரி காற்றடைத்த பானங்களை குடித்து அந்த காற்றை வந்து வெளியேற்றுறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து மற்றபடி அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒத்துழைச்சி ஒழுங்காக செயல்படுதுன்னும் போது அப்பப்போ அந்த கை வைத்தியங்கள் இதுக்கெல்லாம் நம்ம போய் மருத்துவர் அணுகி கவலைப்பட்டு போய் எல்லா பரிசோதனையும் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய பிரச்சனை நாள்பட்டு நீடிக்குது, பசி குறையுது, சாப்பாடு முழுங்கும்போது தொடர்ந்து அடைக்குது, இப்போ சிக்குது, உடல் எடை குறைஞ்சிட்டு போகிறது, சோர்வு வர்றது. இப்போ மலம் வந்து நம்மளுடைய ஒழுங்கான பழக்கம், நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்துலேருந்து மாறி 4 வாரம் 5 வாரமாக நீடித்து ரொம்ப கடினமாகவோ ரொம்ப நீர்த்தோ போகிறது. முக்கியமாக இரவு தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வயிறு தொந்தரவு கொடுங்க. வயிறு வலியோ, எழுந்து மோஷன் போகணுன்னு சொல்கிறதோ, இல்லை நெஞ்சு எரிச்சல், தூக்கத்தை கெடுக்கிற எந்த விதமான செரிமான பிரச்சனையும் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. அதே மாதிரி நம்ம பரம்பரையில் யாருக்காவது வந்து கொஞ்சம் ஆபத்தான வியாதி 40-50 வயசில் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்படி இருக்கும்போது நமக்கு 40-50 வயசில் அந்த சின்ன சின்ன சமிக்கைகள் வந்தால் கூட இந்த தகவல்களோடு வந்து மருத்துவரை அணுகுனீங்கனாக்கா அவங்க வந்து உங்கள் கூட விரிவாக பேசி, முதல்ல வந்து பேசணும், ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு என்ன செய்யுதுன்றது விரிவாக கேட்டு உடம்பை வந்து பரிசோதனை பண்ணி தேவையான சிம்பிள் டெஸ்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அவசியம்னா மட்டும் நம்ம மேற்படி மருந்து இல்லை உயர்தர பரிசோதனைகள் பண்ணி அந்த இதுலேருந்து விடுபட்டுடலாம். இது வந்து ஒரு 100 பேருக்கு நமக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னா 10 பேர் 15 பேருக்கு தான் நம்ம மருத்துவரை அணுகிற அளவுக்கு சில சமிக்கைகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த உடல் எடை குறைவு, தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்குன்னு. மற்றபடி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன செஞ்சோமோ அந்த தவறை திருத்திக்கணும். ஸோ வேலை தவறி சாப்பிடக்கூடாது. ரொம்ப இப்போ எது செஞ்சாலும் அது நமக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லை அடிக்கடி வந்து விரதம் இருக்கிறது, இது நமக்கு ஒத்து வந்தால் தொடர்ந்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது உடம்பு வந்து நமக்கு கஷ்டம் கொடுத்தாக்கா அதை மாற்றிக்கிட்டு பழைய முறைக்கு போயிட்டு வாழ. தேங்க்யூ.